நஹ்மதுல்லாஹல் அலீம் வஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் பேசுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவனை அடைவதற்குண்டான, அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான ஒரு வழியை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபுதகு இலைஹி அல் வசீலத, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வசீலா, வசீலா என்றால் என்ன? நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்முடைய நோக்கத்தை அடைவதற்கு எந்த வழி மிக இலகுவான வழியோ அதற்கு பேர் தான் வசீலா. வசீலாவுக்கு அசல் அர்த்தம் துணை சாதனம், துணை கருவி என்று அர்த்தம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இங்கேருந்து வீட்டுக்கு நடந்தும் போகலாம், வாகனத்துலேயும் போகலாம். ஆனால் எதில் போகிறதுனால வீட்டுக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும்? வாகனத்தில் போகிறதுனால வீட்டுக்கோ அல்லது நம்ம போகக்கூடிய இடத்துக்கோ நடந்து போவதை விட மிக சீக்கிரமாக போக முடியும். அப்போ அந்த வாகனத்துக்கு பெயர் தான் வசீலா. இப்படி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள்னா அப்போ என்ன செய்கிறது என்றால், அருமையான பெருமக்களே, உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் விட நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்கிற தேவை இருக்கிறது, சுவனம் வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அப்போது நம்ம அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு சுவனத்தை கொடு என்று கேட்பதை விட, யா அல்லாஹ் உன் நபியின் பொருட்டால், இந்த பொருட்டால்னு கேட்குறோம் இல்லையா, இதற்கு பெயர் தான் வசீலா. யா அல்லாஹ் உன் நபிமார்களின் பொருட்டால், உன்னுடைய அவுலியாக்களின் பொருட்டால், நல்லோர்களின் பொருட்டால் என் துஆவை அங்கீகரித்து விடு, என் தேவையை நிறைவேற்றி கொடு, சோனத்தை கொடு, பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால், நம்முடைய துஆவை அல்லாஹ் சாதாரணமாக கேட்பதை விட ஒரு வசீலாவை வைத்து கேட்டால் அல்லாஹ் மிகச் சீக்கிரமாக நம் துஆவை அங்கீகரிக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வபுத்தகு, நீங்கள் தேடுங்கள், இலைஹி அல் வசீலத்த, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் துஆ செய்கிறோம், நம்ம குடும்ப தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, இல்லையா? எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ்ட்ட கேட்குறோம். சிறப்பு, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஆனால் அப்படி கேட்கிற போது இந்த வசீலாவை வைத்து கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கலை. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய முஹம்மது நபியின் பொருட்டால், உன்னுடைய முஹம்மது நபியின் பொருட்டால் நான் செய்த தவறை மன்னித்து விடு. அப்படி கேட்ட உடனே தான் அல்லாஹ் மன்னிச்சான். ஆதம் நபியில் இருந்து எல்லா நபிமார்களும் எல்லா சாலிஹீன்களும் துஆவிலே வசீலாவை தேடி இருக்கிறார்கள். வசீலாவை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆக நாமும் என்ன செய்யணும்? வசீலாவை தேடும். பொதுவாகவே வசீலா அவரின் பொருட்டால் இவரின் பொருட்டால் என்றால் நம்மை விட சிறந்த ஒரு அடியாரை குறிப்பிட்டு, நம்மை விட சிறந்த ஒரு அடியாரை குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யா அல்லாஹ் இந்த நபரின் பொருட்டால்,
அது நபியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சாலிகின்களாக இருக்கலாம், அவுலியாக்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டால் என்று கேட்கிற போது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி அல்லது நபிமார்களின் பொருட்டால், யா அல்லாஹ் உன்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், இந்த பொருட்டால் என்கிற வசீலாவை நாம் கண்டிப்பாக அவசியமாக்கி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்கிற காலத்தில் அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அசத், அவங்க பேர் ஃபாத்திமா, அவங்க பேரும் ஃபாத்திமா தான். அபூ தாலிபுடைய மனைவி அலி ரலியல்லாஹுடைய அம்மா, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத்து செய்தி கேள்விப்பட்டதும் ரசூலுல்லாஹ் போய் பார்க்க போகிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தாலிப் அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா, அவங்க ரசூலுல்லாஹுக்கு சின்னம்மா முறை. நேராக ஜனாசாவை பார்க்க போய் ஜனாசாட்ட பேசுனாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குந்தி உம்மி பாத உம்மி, என்னுடைய தாய் ஆமினாவுக்கு பிறகு நீங்கள் தான் எனக்கு தாயாக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி பல வகையில் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? உதவி செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய இழப்பு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கிறது என்றெல்லாம் ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த கவலையின் வெளிப்பாடாக பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஜனாசாவை பார்த்து ஏதாவது புலம்புவோம் இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையினுடைய வெளிப்பாடாக பேசுகிற போது, அப்போ ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கள் அம்மா பார்த்து குளிப்பாட்டுங்க, ரொம்ப வேகமாக என்ன செஞ்சிட வேண்டாம், குளிப்பாட்டிட வேண்டாம். ரொம்ப வேகமாக அவங்களுடைய உடம்பை அங்கே தூக்குறது, இப்படி அசைக்கிறது, அப்படி அசைக்கிறது, அதெல்லாம் செய்ய வேண்டாம். ரொம்ப ஒரு பூ போல் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் அம்மாவுடைய அந்த உடம்பை நீங்கள் கையாளுங்க எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் தண்ணியை 3 முறை ஊற்றணும், 3 முறை ஊற்றி அவங்களுடைய உடம்பை கழுகணும். அதில் 3வது முறை ஊற்றுகிற போது, 3வது முறை தண்ணி ஊற்றுகிறதுக்கு முன்னால் என்னை கூப்பிடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னை கூப்பிடுங்க, நீங்களாக ஊற்றி கஃபன் செஞ்சிட வேண்டாம். அதே மாதிரி அந்த பெண்களும் சஹாபியத்து பெண்களும் ஃபாத்திமா அம்மாவுடைய ஜனாசாவை 2 முறை கழுவுனாங்க. 3வது முறை கழுவுறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா கற்பூரத்தை அந்த தண்ணியில் கலந்தாங்க. கற்பூரத்தை கலந்தாங்க. கலந்து ஃபாத்திமா அம்மாவுடைய உடம்புக்கு மேலே ஒரு துணியை விரித்து கொண்டு 3வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பூரம் கலந்த தண்ணீரை ஊற்றுகிற போது நடுவில் தண்ணி ஃபாத்திமா அம்மாவுடைய உடம்புக்கும் அந்த தண்ணீருக்கும் நடுவில் தன்னுடைய கையை வச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா அந்த தண்ணி கையில் பட்டு கீழே விழுகிற மாதிரி, அவங்க உடம்புல விழுகிற மாதிரி. இப்போ என்ன பரக்கத்தான ரசூலுல்லாஹ்வுடைய கையில் பட்ட தண்ணீர் யார் மேலே படுது? யார் மேலங்கப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய சின்னம்மா ஃபாத்திமா அம்மா மேலே படுது. ஜனாசா கழுவியாச்சு, குளிப்பாட்டியாச்சு. கடைசியில் கஃபன் செய்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சட்டையை கலட்டினாங்க. தன் மேலே போட்டுருந்த அந்த ஜிப்பா, அந்த ஜிப்பாவை கலட்டி இந்த பெண்களிடத்தில் கொடுத்து, கஃபன் செய்கிறதுக்கு முன்னால் என் அம்மாவுக்கு இந்த ஜிப்பாவை போட்டு விடுங்க, என் மேனியில் பட்ட அந்த ஆடை அதை என்ன செய்யுங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் கஃபன் ஆடையை போட்டுங்க, கஃபன் செய்யுங்க. எல்லாம் செஞ்சுட்டாங்க. கடைசி 4 சஹாபியை ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க. எங்கள் அம்மாவுக்காக குழி தோண்டுங்க, கபரு குழி தோண்டுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. அப்படி உத்தரவு போடுகிற போது கபரு குழி தோண்டி முடிக்கிற நேரத்தில் அந்த ஆழத்தை நீங்கள் அடைகிற போது என்னையை கூப்பிடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி அந்த 4 சஹாபியும் போய் கபரு குழி தோண்டினார்கள். ஆழப்பகுதியை அடைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செய்தி சொல்லி அனுப்புனாங்க. ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன் தாய்க்காக, அலி ரலியல்லாஹுடைய அம்மா, தனக்கும் தாய், அவங்களுக்காக தானே கபரில் இறங்கி தன்னுடைய கைகளாலேயே கொஞ்சம் குழியை தோண்டினாங்க. தோண்டி தன்னுடைய கைகளாலேயே மண்ணை அள்ளி வெளியே போட்டாங்க.
போட்டுட்டு அந்த கபருக்குள்ள தானும் படுத்து கொண்டார்கள். ஒரு ஜனாசாவை போன்று படுத்து அங்கே இங்கேயும் தன்னுடைய உடம்பு படுகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அங்கே இங்கேயும் புரண்டு படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டு அப்படியே துவா செஞ்சாங்களாம். இந்த துவா தான் நமக்கு மெயின். அதுக்கு தான் சொல்கிறேன். என்ன துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், அல்லாஹு மக்ஃபிர்லி உம்மி, யா அல்லாஹ் என் அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வசிய முதுகலஹா, என் அம்மாவுடைய இந்த கபரை நீ விசாலமாக்கி கொடு. அவங்களுக்கு சுவனத்து கதவை திறந்து கொடு. நரகத்தினுடைய கதவை என் அம்மாவுடைய இந்த கபரை விட்டும் நீ மூடிவிடு. அதாவை விட்டும், கபர் அவர்களை வேதனை செய்வதை விட்டும் என் அம்மாவை பாதுகாத்து விடு. நிறைய துவா செஞ்சாங்க. எல்லா துவா செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஹக்கி நபியிக்க, எல்லாம் நான் கேட்ட இந்த துவாவை எல்லாம் உன்னுடைய நபியின் பொருட்டால் கபூல் செய்துவிடு. அதுதான் சொல்ல வர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய துஆவில் எதை சேர்த்திருக்கிறாங்க? வசீலாவை தேடி இருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறாங்க. உன் நபியின் பொருட்டால், யார் தன்னைத்தான் சொல்றாங்க, உன்னுடைய நபியாகிய என் பொருட்டால், என்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் என் அம்மாவுடைய கபரை விசாலமாக்கிறப்பே, எனக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு உன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் பொருட்டாலும் என்ன செய், என்னுடைய துஆவை அங்கீகரித்து விடு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய துஆவில் வசீலாவை தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்யணும்? வசீலாவை தேடணும். வசீலாவை எப்போ தேடுவோம்? நம்ம யாரின் பொருட்டால் என்று கேட்க போகிறோமோ அவங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சால் தான் நம்ம வசீலாவை கேட்போம். நபியின் பொருட்டால் அப்படின்னு எப்போ நமக்கு கேட்க வாய் வரும்? நபியினுடைய அருமை பெருமை தெரிஞ்சால் தானே. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியின் பொருட்டால் அவங்க பெருமை தெரிஞ்சால் தானே நம்ம அப்படி கேட்க முடியும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க மேலே இப்போ நம்ம மொழுது ஓதிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பாக்கியமான ஒரு சாலியான மனிதர் தெரியுமா? ரசூலுல்லாவுடைய குடும்பம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க ரசூலுல்லாவுடைய குடும்பம். சிறு வயதில் இருக்கிற போது மார்க்க கல்வியை கற்பதற்காக தன் சொந்த ஊர்லேருந்து மதீனாவுக்கு போனாங்க. காட்டு வழியாக பயணம் செஞ்சு இந்த வியாபார கூட்டத்தோடு சேர்ந்து போனாங்க. அப்படி போகிற போது இடையில கொள்ளை கூட்டம் ஒன்று வந்தது. இந்த வழிப்பறி கொள்ளையர்கள், அவங்க திருடர்கள், அவங்க இவங்களை சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்த எல்லா பொருட்கள், காசு, பணம், சாப்பிடக்கூடிய தானியங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டே வந்தாங்க. அப்படி வரும்போது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களையும் பார்த்தாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை, ஓதக்கூடிய பருவம். சரி, இந்த பையன்கிட்ட என்ன இருக்க போகுது என்று சொல்லி அந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை கடந்து போயிட்டாங்க. அந்த திருடர் கூட்டத்தில் ஒருவர், அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, சரி கேட்டு தான் பார்ப்போமே என்று சொல்லி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இடத்தில் உன்ட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டான். அவங்க யோசிக்கவே இல்லை. தன் ஜுப்பா பையிலிருந்து ஒரு திருகங்கள் மூட்டை அதை எடுத்து அப்படி கொடுத்தாங்க. அவங்க அம்மா சில திருகங்களை ஒரு துணியில் கட்டி வழிச்செலவுக்காக வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த திருடன் கேட்டானா, இப்போ நான் கேட்டால் நீ பொய் சொல்லியிருக்கலாம், நான் கேட்டால் நீ என்ன செஞ்சுருக்கலாம், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் சின்ன பையன் அப்படின்னு நீ என்ன செஞ்சுருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் கேட்ட உடனே நீ எடுத்து கொடுத்திய, எதனால் நீ எடுத்து கொடுத்த? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னாங்க, எங்களுடைய தலைவர், எங்கள் மார்க்கத்தினுடைய தலைவர், எல்லா அகில மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொய் பேசக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்வியை பயில்வதற்காக மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் பொய் பேசிவிட்டால் பின்னால் வரக்கூடிய கால மக்கள் என்னை குறித்து இவர் பொய் பேசிய நபர் என்று பேசுவார்கள்.
அதனால் என்னுடைய வாழ்க்கையில் பொய்யை விட்டும் நான் தூய்மைப்படுத்தி வாழ வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைத்துத்தான் நான் நீங்கள் கேட்டவுடனே பொய் பேசாமல் எடுத்து கொடுத்தேன். நான் இதே மாதிரி ஒரு சம்பவம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வருது, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வருது இதே மாதிரி சம்பவம். எதுக்கு சொல்கிறேன்னா, சிறுபிராயத்திலிருந்தே பாவமான காரியத்தை விட்டும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டும் விலகி நடந்தவர்கள் செய்தனா கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ். இப்போ இது போன்ற நல்லடியார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நம்முடைய துஆவிலே, யா அல்லாஹ் இந்த அவுலியாக்களின் பொருட்டால், இந்த நபியின் பொருட்டால், உன்னுடைய சாலிஹீன்களின் பொருட்டால், என்னுடைய பெற்றோர்களின் பொருட்டால், சிறுவர்களின் பொருட்டால், பச்சில குழந்தைகளின் பொருட்டால், இல்லையா, பாவமே அறியாத பாவமே செய்யாத உன்னுடைய உயிரினங்களின் படைப்புகளின் பொருட்டால் என் பாவத்தை மன்னித்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் இரக்கத்தோடு பணிவோடு கேட்கிற போது அல்லாஹ் நமக்கு மிக எளிமையான முறையில் அவனை அடைவதற்குண்டான வழியாக அந்த துவா ஏற்படுகிறது. ஆக அருமையான பெருமக்களை, வெறுமன துவா கேட்பதை நிறுத்திவிட்டு நம்முடைய துவாவில் இந்த வசீலாவையும் இனி வரக்கூடிய துவாவில் நாம் இணைத்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் குர்ஆனின்படி ஹதீஸின்படி நல்லோர்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. உலகத்தில் வாழ்கிற போது நோய் நொடியில்லாமல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் காலம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு சாலிஹான அமல்களை செய்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.